ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். 4வது தசகத்தில் 15வது ஸ்லோகம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். அர்ச்சிராதி கதி மீத்ருஷீம் ரஜன், அர்ச்சிராதி கதி மீத்ருஷீம் ரஜன், விச்யுதிம் ந பஜதே ஜகத்பதே, விச்யுதிம் ந பஜதே ஜகத்பதே, சச்சிதாத்மக பவத்குணோதயான், சச்சிதாத்மக பவத்குணோதயான், உச்சரந்தமனிலேச பாஹி மாம், உச்சரந்தமனிலேச பாஹி மாம். அர்ச்சிராதிகதி மீத்ருஷீம் ரஜன், விச்யுதிம் ந பஜதே ஜகத்பதே, அர்ச்சிராதி கதி மீத்ருஷீம் ரஜன், விச்யுதிம் ந பஜதே ஜகத்பதே, சச்சிதாத்மக பவத்குணோதயான், உச்சரந்தமனிலேச பாஹி மாம், சச்சிதாத்மக பவத்குணோதயான், உச்சரந்தமனிலேஷ பாஹி மாம். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ஜகத்பதே உலகநாயகா, ஈத்ருஷீம் இவ்வாறு, அர்ச்சிராதி கதிம் பிரஜன், அர்ச்சிராதின்னா ஒளிமிகுந்த மார்க்கம்னு அர்த்தம். அர்ச்சிராதி ஒளிமிகுந்த கதியை அடைந்தவன், எல்லா தடைகளையும் வென்று நற்கதியை அடைந்தவன். விச்யுதிம் ந பஜதே, கீழே விழுவதில்லை, அவன் மறுபடி பிறப்பதில்லைன்னு அர்த்தம். சச்சிதாத்மக சச்சிதானந்த வடிவமாகிய அனிலேசா, வாயூரின் தலைவனே குருவாயூரப்பா, பவத்குணோதயன் உங்களின் குணங்களின் சிறப்பை உச்சரந்தம் பாடுகின்ற பாகிமாம் என்னை காத்தருள வேண்டும். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி அதன் முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். அர்ச்சிராதிகதி மீத்ருஷீம் ரஜன், விச்யுதிம் ந பஜதே ஜகத்பதே, சச்சிதாத்மக பவத்குணோதயான், உச்சரந்தமனிலேச பாஹி மாம். இந்த அர்ச்சிராதிகதி வழியாக செல்கின்ற யோகி மீண்டும் கீழே இறங்கி வருவதில்லை, அதாவது அவர் மீண்டும் பூலோகத்தில் பிறக்கிறதில்லை அப்படின்னு ஸ்ரீ பட்டதிரிகள் சொல்கிறார். அர்ச்சிராதி மார்க்கம்னா என்ன? அர்ச்சித்னா ஒளின்னு அர்த்தம். இந்த யோகி, அதாவது இந்த கிரமமுக்திக்காக அவர் சரீரத்தை விட்டுட்டு கிளம்புறார் இல்லையா, சகசிராரத்தோட வழியாக. அந்த பாதை பூரா எந்தெந்த வழியாக வரார் அவர்? அக்னி, பகல், சுக்லபக்ஷம், உத்தராயணம் ஆகியவற்றின் அதிதேவதைகளால் வழிநடத்தப்பட்டு அந்த ஒளி மிகுந்த மார்க்கத்தின் வழியாக மீண்டும் சூரியலோகம், திருவலோகம், மகர்லோகம் என்று எல்லாமே ஒளிமிக்க லோகங்கள், அந்த லோகங்கள் வழியாக பிரம்மலோகம் ஆகியவற்றை கடந்து கடைசியில் இறைவனோட பாதத்தை அடைகிறார். இதை சொல்லிட்டு பகவானை அனிலேசா என்று கூப்பிட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்? காற்றின் தலைவனே, குருவாயூரோட தலைவனே. குருவாயுவின் ஊர் அல்லவா அந்த ஊர், அதனால் குருவாயூரோட தலைவனே, காற்றின் தலைவனே என்று கூறுகிறார். அது மட்டும் இல்லை, அங்கே இன்னொரு அர்த்தமும் தொக்கி நிற்கிறது. என்னென்னா, இப்படியெல்லாம் பிராணவாயுவை கட்டுப்படுத்தி அடக்கி யோகங்களெல்லாம் செய்து என்னால் முக்தி அடைய முடியுமோ என்னவோ தெரியாது. அதனால் உன்னுடைய பக்தர்களான நாங்கள், உன்னையே நம்பியிருக்கிற நாங்கள் உன்னுடைய மகத்துவத்தை, உன்னுடைய மங்களமான குணங்களை பாடுகிறோம், எண்ணி எண்ணி உருகி வழிபடுகிறோம். நீயே எங்களை காக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார். இந்த பிரார்த்தனையோட இந்த தசகத்தை ஸ்ரீ பட்டத்திரிகள் முடிக்கிறார்.